Good evening. Good evening. First I explain the components today. கவனிங்க, இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட இப்படி ஸ்ட்ரெயிட்டா மேல பிடிச்சி இழுக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கீழே பிடிச்சி இழுக்கிறோம். இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1, இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F2ன்னு வச்சுங்க. If you consider that F1 is equal to F2, the object will not move. இது வந்து ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ அதே ஆப்ஜெக்ட F1 இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் F2 ஃபோர்ஸ் இருக்குது. You consider F2 is greater than F1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா? What is the resultance? அப்ப இந்த பக்கம் அது மூவ் ஆகும்னு அர்த்தம் இல்லையா? இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னா what is the resultant அப்படின்னா the resultant force F is equal to என்ன சொல்லுவீங்க? F2 minus F1 அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி டைரக்டா மூவ் ஆகுது வாட்மா? சரியா இல்லையா? இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து டைரக்டா இருக்குன்னா நீ ஈஸியா சொல்லிடலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல இது ஆப்ஜெக்ட் இவர் யாருன்னு சொல்லு. இவர் யாருன்னு சொல்லு. ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன் F1. I'll mute your audio first. Don't converse yourself. Another one force is acting here. This is say F2. இப்பதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். என்ன அப்படின்னா if F1 is equal to F2 அப்படின்னே வச்சுக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க மூவ் ஆகும் அப்படின்னா இந்த பக்கமும் மூவ் ஆகாது, இந்த பக்கமும் மூவ் ஆகாது. அப்போ இதுக்கு ரிசல்டன்டா ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் உடைய காம்போனன்ட்ட பாருங்களேன். இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இதுல டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அப்பனா ரெண்டு பக்கமும் அந்த ஃபோர்ஸ் ஏற்கனவே ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது என்ன காம்போனன்ட் ஆகுதான் ரெண்டு காம்போனன்டா பிரிக்கிறோம். சப்போஸ் இதை ஒரு காம்போனன்டா பிரிக்கிறோம். இது வந்து வெர்டிகல் காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஹரிசாண்டல் காம்போனன்ட். எதுக்கு? இந்த F1 ஃபோர்ஸுக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? சப்போஸ் திஸ் ஆங்கிள் இஸ் θ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்ன சொல்லுவீங்கன்னா F1 sin θ அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இதை என்ன சொல்லுவீங்கன்னா F1 cos θ அப்படின்னு சொல்லுவீங்க. இத மாதிரி டைரக்டா இல்லாம ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைன்டு டைரக்ஷன்ல அதே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அத மாதிரி இந்த F2 ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து இதோடைய ஆங்கிள் θ. அப்ப இதை என்ன நீங்க சொல்லணும்னா F2 sin θ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பர்பெண்டிகுலர் இதுக்கு வந்து இப்ப அலாங் த டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த காம்போனன்ட் வந்து F2 cos θ அப்படின்னு சொல்லணும். இது எப்படி நீங்க வந்து வெக்டாரை வச்சு சொல்ல போறீங்க அப்படின்னா அப்படி பாருங்க, ஒண்ணும் கிடையாது. இது வந்து பாசிட்டிவ் J, இது பாசிட்டிவ் I, இது நெகட்டிவ் J, இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் I. அப்போ இந்த டைரக்ஷன் காம்போனன்ட்டா பாக்குறீங்க. அப்ப இந்த காம்போனன்ட் நீங்க சொல்லக்குள்ள எது? இந்த F1 சொல்லக்குள்ள அப்ப F1 என்னவா இருக்கு அப்படின்னா F1 வந்து F1 sin θ, அது என்னது? J. ஓகே, பிளஸ் இங்க பாருங்க F1 θ, இது என்னது? பாசிட்டிவ் I. புரியுது? அந்த இத ஆல்ரெடி அதுல புக் ஓபன் பண்ணனும். டைம் ஆகுது, அவங்க திட்டுவா. இது இந்த சார் இல்ல, இது வேற ஒரு பெரிய
ஓகே f1 நெக்ஸ்ட் பாருங்க f2 பாக்குறீங்க அப்படின்னா f2 equal to இப்ப இந்த காம்பனண்ட பாக்குறீங்க இது f2 sin theta இது f2 sin theta ஆனா டைரக்ஷன் பாருங்க இது நெகட்டிவ் j இல்லையா அப்ப இங்க மைனஸ் j அப்படின்னு போடுவோம் பிளஸ் இந்த பக்கம் பாருங்க f2 cos theta அது பாசிட்டிவ் i இல்லையா அது பாசிட்டிவ் i இப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் f ன்னு கேட்டாங்கன்னா the resultant f is equal to என்ன நீங்க எழுதணும்னா f1 result effect is equal to f1 vector plus f2 vector புரியுதா இது மாதிரி தான் காம்போனன்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் எதனால இந்த காம்போனன்ட்டை நம்ம சொல்றோம் வெர்டிகல் காம்போனன்ட் ஏன் எடுக்கிறோம் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போற இந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ண போறோம் அதனால ஃபர்ஸ்ட் இத பத்தியான ஒரு அவுட்லைன் நான் கொடுத்தேன் திருப்பி நான் உள்ள போகல அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இத ரஃபா நீங்க போட்டு பாத்துங்க இல்ல அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க Okay, next magnetic field at a point along the equatorial line due to a magnetic dipole. Yesterday we discussed about the magnetic induction due to a dipole along the axial line எத்தி பாத்தீங்க இன்னைக்கு ஈக்குவட்டோரியல் லைன் பார்க்க போறீங்க ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க இது அந்த பார் மேக்னெட் இந்த பார் மேக்னெட்டுடைய சவுத் போல் இது நார்த் போல் இது இந்த பார் மேக்னெட்டுடைய லென்த் மிட் பாயிண்ட்ல இருந்து அதோடைய லென்த் L ன்னு வச்சுக்கிறீங்க the total distance you know that this is 2L distance okay this is the midpoint இது equatorial line perpendicular bisector ன்னு வச்சு this distance is there here you consider a point அந்த இடத்துல ஒரு யூனிட் நார்த் போல் QM here is equal to 1 ampere meter அத கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க என்ன வைக்கிறீங்க நார்த் போல் வைக்கிறீங்க here you are keeping a north pole the pole strength of that is 1 ampere meter அத கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க you know that here that is north pole here that is south pole so இந்த நார்த் போலுக்கும் இந்த நார்த் போலும் இருந்துச்சுன்னா அப்ப ரிப்பல் ஆகும் அப்ப ரிப்பல் இந்த டைரக்ஷன்ல நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் அதே சமயத்துல இது நார்த் போல் அப்படின்னா இது சவுத் போல் இங்க இருக்குது அப்ப இது என்ன பண்ணிருக்கோம் this south pole attracts the north pole so that this is the direction அப்ப இந்த பக்கமும் டைரக்ஷன் வந்திருக்கும் இங்க என்ன இருக்கு this is magnetic induction due to north this is magnetic induction due to south இந்த டிஸ்டன்ஸ் you just think that r dash னு வச்சுக்கிறீங்க இது r dash அப்படின்னா இதுவும் r dash தான் இப்ப பாருங்க இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா பாருங்க அப்போ இதுல வந்து r dash வேணும்னா இது வந்து r இது வந்து l அப்ப r dash வேணும் அப்படின்னா என்ன செய்வீங்க r dash equal to square root of r square plus l square அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன இது r dash equal to என்ன பண்ணுன்னா square root of r square plus l square okay
இப்போ நம்ம கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா, இந்த பக்கமும் இது ரிப்பல் ஆகுது, இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகுது. சி திஸ் இஸ் QM அப்படின்னா இதுவும் QM தான். அதாவது மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே QM. அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, ரிசல்டன்ட் வந்து parallel to இந்த மேக்னெட்டிக் பேரலா இந்த பக்கம் இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் P. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறீங்க. என்னது? ஃபர்ஸ்ட் இதனால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இங்க எவ்வளோ, சவுத்தால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பாயிண்ட்ல எவ்வளோ அப்படின்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கும். So that Bn ஜெனரலா Bn is equal to என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா என்ன? Bn நியூ நாட் பை 4π இன்ட்டு QM பை ஆர் ஸ்கொயருங்கிறது ஃபார்முலா. இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர் டேஷ் ஸ்கொயர் இல்லையா? ஆர் டேஷ்ங்கிறது நம்ம ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், R1 R2 வச்சுக்கிறேன். இந்த ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான், R1 வச்சு R1 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுட்டு, இது சப்போஸ் வெக்டர் போட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க ஆர் கேப் போட்டு, அதே மாதிரி பிஎஸ் சவுத் போல், இந்த சவுத் போலால இங்க இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ அப்படின்னா நியூ நாட் பை 4π இன்ட்டு QM பை R1 ஸ்கொயர் ஆர் கேப். இப்ப இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் இல்லையா? இந்த யூனிட் வெக்டார் என்ன சொல்லணும் நம்மளுக்கு, அந்த டைரக்ஷனை காமிக்கணும் நம்ம. இப்ப பாருங்க, இது எந்த டைரக்ஷன் போகுது பாருங்க, இந்த டைரக்ஷன் போகுது. இது என்ன டைரக்ஷன் போகுது, இந்த டைரக்ஷன் வருது. அப்ப இது ரெண்டுமே Bn அப்படிங்கிறது ரிசல்டன்ட் நம்மளுக்கு கிடையாது. ஏறக்குறைய இதோட வேல்யூ ரெண்டுமே சேம். Bn இஸ் ஈக்குவல் டு Bs. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இப்ப மேக்னிடியூடா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க, வெக்டாரா இப்ப கன்சிடர் பண்ண வேணாம். அப்ப ரெண்டுத்துடைய மேக்னிடியூடு சேம். என்னது? Bn இஸ் ஈக்குவல் டு Bs. இதோட மேக்னிடியூடு வந்து சேம் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்ப நீங்க அந்த காம்போனன்ட்டுக்கு வரீங்க. ரிசல்ட் என்ன, ரெண்டுமே இன்க்ளைன்டு டைரக்ஷன், இது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. அப்போ காம்போனன்ட்டை நீங்க யூஸ் பண்ணும். எப்படி பாருங்க, இதுதான் நீங்க எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட். மேல நான் இந்த இடம் மட்டும் போடுறேன், இது அந்த எடுத்துக்கிட்ட பாயிண்ட். இதுல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த Bn அப்படிங்கிறது this is Bn and this is Bs. ஓகேவா? இது ரெண்டு இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கா, என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு காம்போனண்டா நீங்க பிரிச்சுக்கணும். அப்ப அந்த பிரிக்கக்கூடிய காம்போனன்ட் என்ன, ஹரிசாண்டல் காம்போனண்டாவும் வெர்டிக்கல் காம்போனண்டாவும் இது பிரிக்க போறீங்க. அதாவது இந்த ஆங்கிள தீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல மேல பிரிக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சு, இப்போ பிரிக்கக்கூடிய ஆங்கிள பாருங்க, இது ஹரிசாண்டல் காம்போனன்ட், இது வெர்டிக்கல் காம்போனன்ட். இதுல இது பாசிட்டிவ் ஜே, இது பாசிட்டிவ் ஐ, இது நெகட்டிவ் ஜே, இது நெகட்டிவ் ஐ இல்லையா? அப்போ இதை என்ன போடுவீங்க அப்படின்னா Bn sin தீட்டா இல்லையா? இது Bn sin தீட்டா. இது என்னது? Bn cos தீட்டா. இது என்னது? எந்த டைரக்ஷன்ல இருக்குது? பாசிட்டிவ் ஜே. இது எந்த டைரக்ஷன்ல இருக்குது? நெகட்டிவ் ஐ இல்லையா? அடுத்து இந்த காம்போனன்ட்ட பாருங்க, இந்த Bs-க்கான காம்போனன்ட் பாருங்க. இது sin தீட்டா காம்போனன்ட். அதாவது என்ன சொல்றீங்க, இது Bs sin தீட்டா எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நெகட்டிவ் ஜேல இருக்கு. இந்த பக்கம் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, cos தீட்டா காம்போனன்ட். இது Bs cos தீட்டா
நெகட்டிவ் ஐ. இப்போ இந்த bn ரெண்டு காம்பனண்டா பிரிஞ்சிருக்கு. இந்த டைரக்ஷன்லயும் அதோட ஃபோர்ஸ் இருக்கு, இந்த டைரக்ஷன்லயும் அதோட ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு டைரக்ஷனா பிரிச்சிருக்கணும். இதே bn sin theta பர்பெண்டிகுலர் காம்போனன்ட், இதே bn cos theta ஹரிசாண்டல் காம்போனன்ட். அதே மாதிரி இந்த bsங்கிறத ரெண்டு காம்போனண்டா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இதுவும் என்ன டைரக்ஷன் இருக்கு, பர்பெண்டிகுலர். இதுக்கு இந்த மாதிரி இல்ல, அது எக்ஸ்லயோ ஒய்லயோ இல்ல, எக்ஸ் ஒய்ல இருக்குது. அப்ப ரெண்டா பிரிக்கிறீங்க. அத bs sin theta. இந்த பக்கம் நெகட்டிவ் ஜே, அதனால நெகட்டிவ் ஜே போட்டுருக்கேன். இந்த பக்கம் bs cos theta, இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட். இதுவும் அந்த டைரக்ஷன்ல இருக்குது. அப்ப நெகட்டிவ் ஐ போட்டுருக்கேன். Now you find bn. இப்ப bnங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு காம்போனன்ட் ஆட் பண்றீங்க. என்னது? that is bn sin theta j. bn sin theta j. இது பாருங்க மைனஸ் ஐ இருக்கு, அதனால மைனஸ் வெளில போட்டுக்கலாம். மைனஸ் bn cos theta i அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இங்க bs க்கு வரீங்க. bs equal to bs, இங்க பாருங்க மைனஸ் j, அதனால நான் வெளில மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் bs sin theta j. இது பாருங்க மைனஸ் bs cos theta ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் bs cos theta i போட்டாச்சு. இப்போ வந்து ரிசல்டன்ட் டோட்டல் இண்டக்ஷன் இங்க இல்ல. வாட் இஸ் த டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க bn பிளஸ் bs ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் டோட்டல். அப்போ இது எல்லாமே வெக்டர் ஃபார்ம்ல இருக்குது. டைரக்ஷன் சொல்லிருக்கீங்க bn பிளஸ் bs. இப்போ bn உடைய இதை நான் போடுறேன். bn sin theta j cap மைனஸ் bn cos theta i cap பிளஸ் அதை ஆட் பண்ணீங்கன்னா அதே மைனஸே போட்டுக்கலாமா? இந்த மைனஸ் அப்படியே இங்க எழுதுற. மைனஸ் bs sin theta j cap மைனஸ் bs cos theta i cap. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. bn is equal to bs. அப்போ bn உம் bs உம் சேம். இங்க j, இங்கேயும் j. இது பிளஸ், இது மைனஸ். அப்ப என்ன பண்ணிடலன்னா இதை நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான். ஆனா இது பாருங்க ரெண்டுத்தோடைய மேக்னிடியூட், bn உடைய மேக்னிடியூட் bs ஓட மேக்னிடியூட் சேம். ஆனா சைன் என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கு. அதை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா b vector is equal to minus 2 times bn இல்ல bs போட்டுங்க. 2 times bn cos theta i cap. ஆச்சா? இப்போ உங்களுக்கு மீதி எல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு இல்லையா? b vector is equal to minus 2. bn உடைய வேல்யூ என்ன? இதோ இருக்கு பாருங்க. bs bn ரெண்டுமே சேம் தான். என்னது? mu naught by 4 pi into qm by r1 square. இது mu naught ஓட வேல்யூ. பக்கத்துல என்ன இருக்குது? cos theta i cap. எல்லாம் கவனிக்கணும். இந்த r dash உடைய வேல்யூ உனக்கு தெரியும் பாருங்க. r dash அப்படிங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். அப்ப r dash ஸ்கொயர்னா அந்த ரூட் போயிடும். அப்போ வாட் இஸ் r dash ஸ்கொயர்? r1 ஸ்கொயர் equal to என்னது? r ஸ்கொயர் பிளஸ் l ஸ்கொயர். இதான் r1 ஓட ஸ்கொயர். சரி, அடுத்தது பாருங்க. இது வந்து தீட்டா, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அப்ப இதுல இருந்து காஸ் தீட்டா நீங்க சொல்ல முடியுமா? how can you say cos theta? cos theta அப்படிங்கிறது adjacent by hypotenuse இல்லையா? இது தீட்டா அப்படின்னா cos theta is equal to adjacent L hypotenuse R1. அது என்னது? R1 அப்படிங்கிறது R ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. அந்த ரூட் என்ன போட்டிருக்கேன்? 1/2. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
காஸ் தீட்டாவுக்கு பதிலா இதோ இருக்கு பாருங்க எல் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 கொண்டு வந்து போட போறேன். அதே மாதிரி ஆர் டர்ன் ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர்னு போட போறேன். பாருங்க பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 நியூ நாட் பை 4 இந்த QM அப்படியே இருக்கட்டும். இந்த ஆர் டேஷ் ஸ்கொயருக்கு பதிலா அல்லது R1 ஸ்கொயருக்கு பதிலா என்ன சொல்லியிருக்கேன் நானு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் போட்டுட்டேன். காஸ் தீட்டாவுக்கு பதிலா என்ன போடுறேன் காஸ் தீட்டாவுக்கு பதிலா ஐ ரைட் எல் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 போட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்களேன் both are same term but here இதோட பவர் 1 இருக்கு இதோட பவர் 1/2 இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டேர்ம் x ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டேர்ம் x பவர் 1/2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எப்படி போடுவீங்க அப்படின்னா which is equal to x பவர் ஒண்ணுமே இல்லைன்னா பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 1 plus 1/2 அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா which is equal to x பவர் 3/2 அப்படின்னு இல்லையா x பவர் 3/2 வரும். அப்ப என்ன போடணும் அப்படின்னா x-க்கு பதிலா r ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 நீங்க போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதான் போட போறீங்க இஸ் ஈக்குவல் டு -2 நியூ நாட். நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த நியூ நாட்டை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறேன். நியூ நாட்டை தூக்கி முன்னாடி போட்டுட்டு பை 4 போட்டுறேன். போட்டுட்டு இப்ப என்ன பண்றேன் இந்த 2 QM L போட்டுட்டு டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன இருக்குது இங்க ஐ கேப் இருக்கு, அதே ஐ கேப்ப நான் போட்டு ஓகேவா. அடுத்தது என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்டெப்பா கரெக்டா இருக்கு பாருங்க. அடுத்தது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். இதோட முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. இன்னும் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். என்ன அப்படின்னா பி வெக்டார் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் the dipole moment PM is equal to இங்க பாருங்க 2 QM L இது வந்து PM. ஓகேவா. சப்போஸ் PM வெக்டார் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் 2 QM L I cap இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் நீங்க PM வெக்டார்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வந்து ஸ்கேலார போடுவோம். இப்போ நியூ நாட் பை 4 இன்ட்டு அந்த 2 QM L அப்படின்ற டேர்முக்கு பதிலா நான் என்ன போடுறேன் PM அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றேன். தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெண்டு போல்ஸுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் 2L இல்லையா, இந்த 2L டிஸ்டன்ஸை விட நீ எடுத்துக்கக்கூடிய அந்த ஆர் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது கண்டிஷன் தான். வாட் கண்டிஷன் தட் ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் when comparing to the distance L. அப்ப என்ன பண்ணிக்கிறோம் இந்த L விட்டுறோம். L விட்டுட்டு அந்த 3/2 உள்ள கொண்டு வந்துடுறோம். L விட்டுட்டு அந்த 3/2 உள்ள கொண்டு வரீங்க. அப்படி வந்தீங்கன்னா என்ன ஆகும் சின்னதா இங்க போடுறேன். இப்ப ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 3/2 ஆயிடும். எல்லோட வேல்யூ விட்டுறீங்க 0 ஆயிடுச்சு. ஆர் ஸ்கொயர் 3/2 பாருங்க இந்த ஸ்கொயரையும் அடிச்சிட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப்னு ஆயிடும். இந்த பை 2வையும் அந்த ஸ்கொயரையும் அடிச்சிங்கன்னா ஆர் கியூப்னு ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும் இந்த டேர்ம் அப்படின்னா ஆர் கியூப் அப்படின்னு வரும். இங்க அந்த வெக்டார் இருக்கு. இப்ப நீங்க என்ன எழுதிக்கலாம் வெக்டர் ஃபார்ம்ல இதுக்குள்ள டி வெக்டார் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 இன்ட்டு இந்த பிஎம் ஐ இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் டி வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப்னு போட்டுக்கலாம். இது எல்லாத்துலயும் நம்ம ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த மைனஸ் வந்துகிட்டே இருக்கணும். இது ஏன் மைனஸ் அப்படின்னா இங்க பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்குது நெகட்டிவ் ஐ டைரக்ஷன்ல இருக்கு, அதனால இந்த மைனஸ் வந்துட்டே இருக்கு.
இந்த ரிசல்டன்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தாண்ட பக்கம் இருக்கு, நெகட்டிவ் ஐ டைரக்ஷன்ல இருக்கு ரிசல்டன்ட். அதனால இந்த மைனஸ் வந்துகிட்டே இருக்கு. புரியுதா? அப்போ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நேத்திக்கு பார்த்ததுல இது வந்து என்னன்னா ஈக்குட்டோரியல் லைன். இது ஈக்குட்டோரியல் லைன்ல. நேத்திக்கு பார்த்த அந்த ஆக்சியல் லைன்ல B டியூ டு ஆக்சியல் என்ன வந்துச்சுன்னா மைனஸ் நியூ நாட் பை 4 பை இன்ட்டு 2p வெக்டார் பை r கியூப் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அப்ப ஆக்சியல் லைன் B ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் B ஈக்குட்டோரியல் வச்சுக்கலாம். நீங்க ஆக்சியல் லைன் மாதிரி ஈக்குட்டோரியல் லைன் வந்து 2 மடங்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகம். ஏன் அப்படின்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல வந்து குறையும். அதுவே இந்த சைட்லயோ இல்ல அந்த சைட்லயோ பார்க்கக்குள்ள இதோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கல இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமா கிடைக்கும். ஒரு கிளான்ஸ் பாத்துங்க. Okay, listen. Dipole moment is 0.5 joule per Tesla and R value is 0.1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. B ஈக்குட்டோரியல்ல எவ்வளோ? ஃபர்ஸ்ட் B ஆக்சியலை கண்டுபிடிச்சிருங்க. B ஆக்சியல் ஈக்குவல் டு எவ்வளோ? D ஆக்சியலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நியூ நாட் பை 4 பை இன்ட்டு 2pm பை r ஸ்கொயர் இல்லையா? இதுதான் B ஈக்குட்டோரியலுக்கான ஃபார்முலா. இதுல நீங்க வெக்டார் போடணும் அப்படின்னா இங்க வந்து I கேப்பஸ் யூனிட் வெக்டார போடுவோம். சரி, which is equal to நியூ நாட் உடைய வேல்யூ என்ன பாருங்க. நியூ நாட் உடைய வேல்யூ உனக்கு தெரியும், தட் இஸ் 4 பை இன்ட்டு 10⁻⁷ தான் நியூ நாட் உடைய வேல்யூ. இப்ப நியூ நாட்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், 4 பை இன்ட்டு 10⁻⁷ போட்டுக்கிறேன், டிவைடட் பை 4 பை அப்படின்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். pm உடைய வேல்யூ என்ன 0.5 போட்டாச்சு. R உடைய வேல்யூ என்ன, இந்த 0.1 வந்து 10⁻⁻2 போடுங்க, ஈஸியா இருக்கும். 10⁻⁻1 போட்டுட்டான், போட்டுட்டு R ஸ்கொயர் போட்டாச்சு. பாருங்க, இந்த 4 பை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 0.5 இன்ட்டு 0.5 என்ன வரும், சாரி 0.5 இன்ட்டு 2 என்ன வரும், 10ன்னு வரும் இல்லையா? அது 1.0ன்னு வரும். அப்ப மேல இருக்க நியூமரேட்டரோட வேல்யூ மட்டும் போடுறேன் நான். அதாவது இந்த 10⁻⁻7 இருக்கு, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. 10⁻⁻7 இருக்கு இன்ட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.0ன்னு வந்துருது, டிவைடட் பை இங்க கீழே 10⁻⁻2 வந்துருது. இந்த 10⁻⁻2 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி 10⁻⁻5 வரும். 1ஆல மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ தான். அப்ப இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻5 டெஸ்லா அப்படின்னு வரும். இது B ஆக்சியலுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு ஆன்சரு, 10⁻⁻4 வருதா? 10⁻⁻4 எப்படி வருது? ஒரே ஒரு தப்புன்ட்டா, இங்க வந்து கியூப் போடணும் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும், 10⁻⁻3ன்னு வரும். இங்க வந்து ஆக்சுவலா 10⁻4 வரும். வெரி குட். அப்ப இந்த ஃபார்முலால இங்க என்ன வரணும், யாருமே கவனிக்கல, 10⁻3 வரணும். ஓகே,
நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் இதுல என்ன அப்படின்னா b டியூ டு ஈக்குட்டோரியல். இது i. இந்த ஈக்குட்டோரியல்ல சொல்லக்குள்ள இதுக்கு என்ன வேல்யூ மட்டும் நெகட்டிவ்ல போடணும் இல்லையா? மைனஸ் நியூ நாட் பை 4 π இன்ட்டு 2 போடக்கூடாது. அதுக்கு பிறகு என்னன்னா வெறும் pm பை r கியூப் i கேப். ஓகே, இஸ் ஈக்குவல் டு இது அதே மாதிரி தான் மைனஸ் இதுக்கு நியூ நாட்டுக்கு பதிலா 4 π இன்ட்டு 10⁻⁻7 டிவைடட் பை 4 π. அந்த பிஎம்க்கு பதிலா 0.5 இன்ட்டு 0.5 டிவைடட் பை ஆர் கியூபுக்கு அதான் 10⁻⁻1 ஹோல் கியூப் ஐ கேப். இதுல என்ன வரும்? வேற ஒண்ணும் இல்ல, இல்ல மேல 0.5 வந்துடும். இங்க 3 இங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்ட்டு 10⁻⁻4 ஐ கேப். திஸ் இஸ் பி ஈக்குட்டோரியல். ஓகே, so B equatorial or B axial is equal to 2 times B equatorial. சொல்லாமா? ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே இது. ஓகே, take it down. என்ன சொன்ன? This is a uniform magnetic induction. இந்த மாதிரி ஏரோ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் நார்த் போல் இருக்கு, இந்த பக்கம் சவுத் போல் இருக்குன்னு அர்த்தம். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய இண்டக்ஷன் வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்க. நவ் யூ பிளேஸ் ஏ பார் மேக்னெட். இப்போ ஒரு பார் மேக்னெட் நான் அப்படி கொண்டு வந்து இப்படி பேரலா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே நிக்காது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு இருக்கு. அப்ப நான் லைட்டா ட்விஸ்ட் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்ப அந்த இடத்துல நான் போடுறேன். அப்ப ட்விஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இப்படி டேர்ன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டவுன்வர்ட் ஒன் மோர் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஒரு கப்புல உண்டாகும், திருப்பத்துல உண்டாகும். அந்த மாதிரி உண்டாகி இப்படி இந்த மேக்னெட் போயிடுது. போ now this is the magnet position. Consider this is north pole and this is south pole. You know that B is equal to F by QM இல்லையா? அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, இது ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, இது ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, நீங்க இந்த காம்பனன்ட் டயக்ராம் போட்டீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ஐ இல்லையா, இது வந்து நெகட்டிவ் ஐ இல்லையா? அப்ப ஒரு ஃபோர்ஸ் அப்படி இருக்குதுன்னா எஃப், இதுல இருந்து எஃப் என்ன சொல்லுவீங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்ட்டு QM அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் எஃப்னா பி வெக்டார் QM என்ன சொல்லுவீங்க? இது மைனஸ்ல சொல்லுவீங்க. இப்ப இங்க எஃப் சொல்லக்குள்ள எஃப் டியூ டு நார்த் இஸ் ஈக்குவல் டு என்னது? பி QM மேக்னிடியூட போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க சொல்லக்குள்ள எஃப் டியூ டு சவுத் இஸ் ஈக்குவல் டு என்னது? பி QM. இங்க வெளியில மைனஸ் PQM கொடுக்குறேன். இது டைபோல் தானே, அப்போ இதோட லென்த் வந்து 2L இல்லையா? இதோட லென்த் வந்து 2L. அப்படி போட்டுக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுங்க. அப்போ இது வந்து O அப்படின்னு வச்சுங்க. இதுதான் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு வச்சுங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ இது வந்து ஆப்போசிட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு என்ன சொல்லுவீங்க? சைன் தீட்டான்னு சொல்லுவீங்களா? சைன் தீட்டா. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை, ஆப்போசிட்ங்கிறது என்னது? ON அப்படின்னு வச்சுக்கோ. ON ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்ங்கிறது 2L இல்லையா? ஹைபாட்டன்யூஸ்ங்கிறது 2L. சைன் தீட்டா கேட்குறேன்ப்பா. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ ON பை 2L. இதுதான் வேணும். ON வேணும் அப்படின்னா ON இஸ் ஈக்குவல் டு 2L sin theta அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ இந்த இது என்னது? 2L sin theta. இப்படிதான் அந்த sin theta வை கண்டுபிடிக்கும். பாருங்க, புக்ல கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க அதை எழுதிக்கணும்.
இப்ப இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்குமே பர்பண்டிகுலர் கிடையாது இல்லையா? ஓஎஸ் அப்படின்றது எதுக்கும் வந்து பர்பண்டிகுலர்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் இருக்குது, இதுக்கும் பர்பண்டிகுலர் தான், இதுக்கும் பர்பண்டிகுலர் தான். சரி, நம்ம இந்த காம்பனண்டா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மிடில் இருந்து ரெண்டா பிரிச்சு போட்டுக்கிறீங்க. டார்க் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க. எப்படி பிரிக்கிறீங்க பாருங்க. டார்க் அப்படின்னா டவ் அப்படின்னு சொல்லுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் கிராஸ், சாரி ஓஎன் ஃபர்ஸ்ட் மேல உள்ள போடு, ஓஎன் வெக்டார் கிராஸ் எஃப்என் வெக்டார் பிளஸ், இது வந்து ரெண்டா பிரிச்சு போடு, ஓஎன் வெக்டார் கிராஸ் எஃப்என் வெக்டார் பிளஸ், இது வந்து ஓஎஸ் வெக்டார் கிராஸ் எஃப்எஸ் போட்டுக்கிறீங்க. எஃப்எஸ் வெக்டார் பாருங்க புக்ல போட்டிருக்காங்களான்னு. ஓஎஸ் ஓஎன், இந்த ஓ அவங்க வச்சிருக்கிறது ஓ வந்து வேற, இது வந்து நம்ம போட்டிருக்கிறது அசம்ஷன். இது அவங்க கன்சிடர் பண்றது இதுல இருந்து இது வரையில ஒரு டார்க், இதுல இருந்து இது வரையில ஒரு டார்க். புரியுதா? இந்த பாயிண்ட ஓன்னு வச்சுக்கோ. இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து சப்போஸ் சீன் வேணா வச்சு, அப்ப இது வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சிஎன் அப்படின்னு வச்சுங்க. இது வந்து சிஎன் அப்படின்னு வச்சுங்க இந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா உங்க புக்ல இந்த 2l sin θ அப்படின்னு ஒண்ணு போட்டு அப்படியே இருக்குது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது, இதை மட்டும் எழுதிக்கங்க. அதுல இதுல ஓஎன்எஃப்என் ஓஎஸ்எஃப்எஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஓஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், அது எல்லா. அதே மாதிரி ஓஎஸ்ங்கிறது இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இது ஒரு எல்லா. அப்ப ஓஎன் வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு எல்னு போட்டுக்கலாமா? இதை மாடுலஸ் எடுத்தா அதோட மேக்னிடியூட் கிடைக்கும், இதை மாடுலஸ் எடுத்தா அதோட மேக்னிடியூட், ரெண்டுத்தோட மேக்னிடியூட் எல்லு தான் இல்லையா? அதே மாதிரி இந்த எஃப்என் வெக்டார் இருக்கு இல்லையா? எஃப்என் வெக்டார் மாடுலஸ் எடுங்க. எஃப்என் வெக்டார் மாடுலஸ்னா என்னது? இஸ் ஈக்குவல் டு பிக்யூஎம். அதே மாதிரி எஃப்எஸ் வெக்டார மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதுவும் அந்த மைனஸ் போயிடும் இல்லையா? எஃப்எஸ் வெக்டாருங்கிறது மைனஸ், இது பி வெக்டார். எஃப்எஸ் வெக்டார் போட்டீங்கன்னா இது பி வெக்டார், எஃப்என் வெக்டார் போட்டீங்கன்னா இது பி வெக்டார். அப்ப இது பி வெக்டார் வந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு என்ன போடுங்க? பிக்யூஎம்னு போட போறீங்க. இது ஐ. இதே மாதிரி இதுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் பி வெக்டார் கியூஎம்னு வரும். அது என்ன போட போறீங்க? பி கியூஎம்னு போட போறீங்க. இப்ப இதை கொண்டு போய் அதுல போடுங்க. டவு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் கிராஸ் ஓஎஃப் அப்படின்னா இந்த கிராஸ் அப்படிங்கிறது என்னது? சைன். சைன் ப்ராடக்ட் தான் இந்த கிராஸ். அதே மாதிரி இந்த கிராஸ் அப்படிங்கிறது என்னது? சைன் ப்ராடக்ட் தான் கிராஸ். அப்ப இங்க பாருங்க, ஓஎன்னுக்கு பதிலா எல் போடுறீங்க, எஃப்என்னுக்கு பதிலா பி கியூஎம் போடுறீங்க சைன் தீட்டா பிளஸ் அகைன் ஓஎஸ்க்கு பதிலா எல் போடுறீங்க, எஃப்எஸ்க்கு பதிலா பி கியூஎம் போடுறீங்க, கிராஸுக்கு சைன் தீட்டா. அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த டவு வெக்டார் மாடுலஸ் அத டவுன்னு போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு ரெண்டு டைம் வந்திருக்க அப்படியே போட்டுக்கிறேன் 2b qm. b அதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன் கொஞ்சம், ஒரு b 2ql sin θ அப்படின்னு எழுதிக்கலாமா? 2bq sin θ அப்படின்னு எழுதிக்கிறேன். சும்மா ஒரு எதுக்காக இது ரெண்டு டி ஒன்னா சேர்த்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 2qml அப்படின்னா என்ன அர்த்தம்? டைபோல் மொமெண்ட் pm equal to 2qml இல்லையா? இதுக்கு பதிலா இப்ப என்ன போட்டுக்கலாங்க? pm போட்டுக்கலாம். அப்ப tau is equal to b into pm போட்டுக்கலாமா? இன்ட்டு சைன் தீட்டா. இது வந்து மேக்னிடியூடு. இது டார்க் உடைய மேக்னிடியூட் மட்டும் நான் அப்ப சொல்லியிருக்கேன். அத வெக்டாருக்கா நம்ம மாத்தணும்.
வெக்டாருக்கா மாத்தக்குள்ள நீங்க ஆக்சுவலா இது இந்த பக்கம் போட்டிருக்கணும், நான் மாத்தி போட்டிருக்கேன், பரவாயில்ல. டவு வெக்டார் ஈக்குவல் டு சிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது வெக்டார் ஃபார்ம்ல. இப்ப ரெண்டு கொஸ்டின் நம்மளுக்கு அரைஸ் ஆகும், அதோடைய பொசிஷன் வச்சு ரெண்டு கொஸ்டின் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். பாருங்க, எப்ப சார் இந்த டார்க் உடைய மேக்னிடியூட் மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீட்டா வந்து 90 இருந்தா மேக்சிமமா இருக்கும். அப்போ இப்படி இருக்கிறது இதுதான் வந்து தீட்டா, ஏதோ தீட்டான்னு போட்டிருக்கேன். இது எப்ப மேக்ஸ் 90 ஆகும்? பர்பண்டிகுலரா இருக்கும் இல்லையா? அப்ப இது பர்பண்டிகுலரா இருந்துச்சுன்னா, எது இந்த டைபோல் மேக்னெட் இருக்கு இல்லையா, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. தீட்டா 90 இருந்துச்சுன்னா டார்க் இஸ் மேக்ஸிமம். when torque is maximum, if theta is equal to 90, tau is maximum இல்லையா? அடுத்தது சப்போஸ் வந்து தீட்டாவோட வேல்யூ 0. எப்ப தீட்டா 0 ஆகும்? இந்த மேக்னெட்டை இப்படி கொண்டு வந்து பேரலா வச்சுட்டீங்கன்னா, இது வந்து பர்பண்டிகுலர். சப்போஸ் பேரலா வச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இஃப் இட் இஸ் பேரலல் என்னவாகும்? தீட்டாவோட வேல்யூ வந்து 0. தீட்டாவோட வேல்யூ 0னா நோ டார்க், டார்க்கும் 0ன்னு அர்த்தம். அதுக்கு திருப்பு திறனே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா பாருங்க, இது புரியுதா? பாருங்க, இது இதா டவுட் இருக்கா பாருங்க.